தஞ்சை பெரிய கோயிலுக்கு அப்புறம் நான் பார்த்து பிரமிச்ச ஒரு கோயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா மன்னார்குடியில இருக்கிற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோயில் தான். நம்ம ராஜராஜ சோழனால் 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த திருக்கோயில நிக்கிறதே பெரிய பாக்கியமா ஃபீல் பண்ணும். நம்ம வடிவேல் காமெடியா சொல்ற மாதிரி சித்தப்பு நீங்க எங்க இங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சொல்றேன். என் ஃப்ரெண்டு திவ்யாவுடைய சொந்த ஊர் மன்னார்குடிங்க. இங்க வந்து 18 நாள் பங்குனி திருவிழா போயிட்டு இருக்குங்க. இங்க வந்து 18 நாள் இருக்க முடியாது. ஸோ அதனால ஒரு 3 நாள் பயணமா அங்க போயிருந்தோம். இந்த கோயிலோட வாசல் நெடுக்க நிறைய பெண்களை கவர்ற மாதிரி ஏகப்பட்ட கடைகள் வரிசையா போட்டிருந்தாங்க. அங்க இருந்த அந்த 3 நாள்ல நிறைய புது உறவுகள் எங்களுக்கு கிடைச்சதுன்னு தான் சொல்லணும். என் ஃப்ரெண்டு திவ்யாவோட கசினான ரேகாவா இருக்கட்டும், ரேவதி அக்கா, அவங்க பசங்க அபி அண்ட் அஜய், அப்புறம் 2 குட்டி பசங்க எல்லாருமே சூப்பர் கேரக்டருங்க. ஏதோ பல வருஷமா பழகின மாதிரி அப்படி பார்த்து கவனிச்சுக்கிட்டாங்க. இந்த கோயிலை பத்தி பேசிட்டு நம்ம செங்கமலத்தை பத்தி பேசாம இருக்க முடியுமா? இவங்க தாங்க அவங்க, அந்த கோயிலோட செல்ல பிள்ளைன்னு சொல்லலாம். எப்படி அலறி கத்துறான் பாருங்க நகுலன். போட்டோ எடுக்க பக்கத்துல நின்னனே தவிர ஒவ்வொரு தடவையும் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு இருந்தேன். எங்கடா எட்டி ஒரு உதச்சிருமோ நம்ம செங்கமலம் அப்படின்னு சொல்லி. கோயிலோட வாசல்ல இந்த மாட்டு வண்டி செட்டப்ல வச்சது வந்து குழந்தைங்களை பயங்கரமா அட்ராக்ட் பண்ணிச்சுன்னு தான் சொல்லணும். ஃபோனு கேமுன்னு இல்லாமல் பசங்களை இந்த மாதிரி பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. அதே போல் அன்னைக்கு வந்து பஜனைக்கு ஏற்ற மாதிரி அந்த ஊர் பெண்கள்லாம் வந்து கோலாட்டம் ஆடினாங்க. சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா எங்களையுமே கூப்பிட்டு ஆடுங்க அப்படின்னு சொல்லி கையில் குச்சியை கொடுத்துட்டாங்க. ஆரம்பத்தில் ஒரு மாதிரி கூச்சமாக தான் இருந்தது. அப்புறம் சுற்றி இருக்கிறவங்களாம் கைத்தட்டி என்கரேஜ் பண்ணவே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு ஜோர் வந்துருச்சு. பசங்களெல்லாம் திவ்யாவோட கசின் வந்து கோயில் மண்டபத்தில் வச்சு விளையாட வச்சுக்கிட்டாங்க. நானே என்னோட அக்கா அப்புறம் ஃப்ரெண்டு திவ்யா நாங்கள் 3 பேர் மட்டும் கோயிலுக்கு போயிட்டு சாமியை தரிசிச்சுட்டு வரலான்னு வந்தோம். திவ்யா அந்த கோயிலோடைய சிறப்பு அம்சங்கள் அப்புறம் அங்கே இருக்கிற சாமிகளுடைய வரலாறு அதை பற்றியெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தாங்க. எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு நாங்கள் வெளியே வருவோம். அங்கே இருக்கிற சாமி ஊர்வலம் போகிறதுக்கும் நேரம் சரியாக இருந்ததுங்க. மொத்தத்தில் மன்னார்குடி வந்து இறங்கின முதல் நாளே ரொம்ப சிறப்பாக இருந்தது அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த ட்ரிப்பை. ஸோ அவ்வளோதான், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.